இவங்க எவ்வளவு தடை போட்டாலும் நிச்சயமாக அந்த மாநாட்டின் வெற்றியை எழுச்சியை தவிர்க்க முடியாது. விஜய் வந்து அந்த மாநாட்டுல நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அவரை பொறுத்தவரையில இந்த நீட்டி முழக்கி 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் 1.5 மணி நேரம் பேசினா பெரிய தலைவர் அப்படின்ற எண்ணம் இல்லை. எனக்கு அதுதான், பேச்சாளர்கள் தலைவர்களாக ஆக முடியாது. பேச்சு திறமை வேணும் ஒரு நல்ல தலைவருக்கு. ஆனா பேசுறது மட்டும்னா சீமானை தான் முதலமைச்சர் ஆகணும், அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும், காமராஜர் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது இல்லையா? அதனால இது வந்து பேச்சு திறமை வேணும். ஆனா பேச்சாற்றல் இல்லை அவருக்கு. 4 நிமிஷம் பேசுறாரு, 10 நிமிஷம் தான் பேசினாருன்னா எவ்வளவு நேரம் பேசினாருன்றது இல்லை, என்ன பேசுறாரு, அவர் என்ன சொன்னாருன்றதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து தேர்தலுக்கு சில மாதங்களே இருப்பதால் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தால் தன்னுடைய கட்சி தான் என்ன செய்வோம் என்பதை அட்லீஸ்ட் கோடிட்டாவது காட்டணும். கான்கிரீட்டான அதை வந்து அரசியல் அறிக்கை தேர்தல் மேனிபெஸ்டோல சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கன்னா காப்பி அடிச்சிருவாங்க உடனே மற்ற கட்சிகள், அதை இப்ப சொல்ல வேணாம். ஆனா ஆட்சி எப்படி இருக்கும், how you will be different from DMK, ADMK, BJP, காங்கிரஸ் இதுவரையில் ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டை அதுக்கு மாற்றா வரும். மாற்று அணியில் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து இது முதல் அணின்றாரு.